வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 2ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியுடைய சென்னை விருகம்பாக்கம் கிளையில் ஒரு நாள் முழுவதுமே இலவசமான மேக்ஸ் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். எனக்கு அப்படின்னா வர ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தான் நடைபெறுது. இது காலையில் 10 மணிலிருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் நடைபெறுது. இதில் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கான சிறப்பான கிளாஸ் தான் இது. உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமில் மேக்ஸ் தொடர்பான ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதில் வந்து கேட்கலாம். உங்கள் டவுட்ஸ் எல்லாமே நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணி வைப்போம். ஓகே, இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். தமிழக அரசின் தகைசால் தமிழர் விருது 2024 யாருக்கு அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் குமரி ஆனந்தன். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். தகைசால் தமிழர் விருது யாருக்கு வழங்கியிருந்தாங்க அப்படிங்கிறது கூட எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இப்போ தமிழக அரசுடைய தகைசால் தமிழர் விருது 2024 ஆண்டிற்கானது குமரி ஆனந்தன் அப்படிங்கிறவருக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. இதில் ஆப்ஷன் டி பாருங்க, குமரி ஆதவன் அப்படின்ற மாதிரி கூட ஒருத்தர் இருக்காரு. நீங்கள் அதனால வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகேவா? இப்போ இந்த குமரி ஆனந்தன் இவரை பற்றி பார்த்தீங்கன்னா, இவர் காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர். குமரி ஆனந்தன் இவருடைய பேரை வைத்தே சொல்லலாம். இவர் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்கல்ல, பாஜகவை சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன், அவங்களுடைய அப்பாவே இவர் தான். ஓகேவா? ஆனால் அவங்க வந்து பாஜக கட்சி, இவர் வந்து காங்கிரஸ் கட்சி. ஓகே, சரி. இப்போ தகைசால் தமிழர் விருது இது சுதந்திர தின விழாவில் முதல்வர் ஸ்டாலின் இந்த விருதை வந்து அவங்களுக்கு வழங்குவாங்க. இதற்கான விருது தொகையாக ரூபாய் 10 லட்சம் வந்து வழங்குவாங்க. ஓகே, இதற்கு முன்னாடி இந்த விருதை பெற்றவங்க யாரு அப்படின்னா, 2023 ஆண்டு கி வீரமணி அவர் பெற்றிருக்காரு. 2022 ஆண்டு திரு நல்லக்கண் வந்து பெற்றிருப்பாரு. 2021 ஆண்டு சங்கரையா வந்து இந்த விருதை பெற்றிருப்பாரு. ஓகே, அடுத்தது இந்தியாவின் முதல் பன்னாட்டு விமானப்படை பயிற்சி எங்கு நடைபெற உள்ளது? இதற்கான ஆன்சர் ஏ மற்றும் பி, அதாவது கோவை மற்றும் ஜோத்பூர். தமிழ்நாட்டுடைய கோவையிலையும் ராஜஸ்தானுடைய ஜோத்பூர்லையும் தான் இந்தியாவுடைய முதல் பன்னாட்டு விமானப்படை பயிற்சி வந்து நடைபெற போகுது. இதோடைய பேரு தரங் சக்தி அப்படிங்கிறது தான். இது இந்தியாவுடைய முதல் பன்னாட்டு விமானப்படை பயிற்சி. இதுல 30 நாடுகளுக்கு மேல வந்து நாடுகள் பங்கேற்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கிறோம். இதுல வந்து 2 கட்டமா நடைபெற போகுது. முதல் கட்டம் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 6ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் நடைபெற போகுது. எங்க அப்படின்னா தமிழ்நாடுல கோவையில சூலர் அப்படிங்கிற பகுதியில தான் நடைபெற போகுது. ஓகே, 2ஆம் கட்டம் ஆகஸ்ட் 29ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 14ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆண்டு நடைபெற போகுது. இது எங்க அப்படின்னா ராஜஸ்தானுடைய ஜோத்பூர் நகர்ல தான் நடைபெற போகுது. ஓகே, அடுத்தது ராணுவத்தின் மருத்துவ சேவைகள் பிரிவில் முதல் பெண் தலைமை இயக்குநராக பதவியேற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் சாதனா சக்சேனா நாயர். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ராணுவம் இருக்குல்ல, அதோடைய மருத்துவ சேவைகள் பிரிவில் தலைமை இயக்குநராக இவங்க பதவியேற்றிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்த பதவி வகிக்கிற முதல் பெண் இவங்க தான். ஓகே, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆயுதப்படையுடைய மருத்துவ சேவைகள் பிரிவில் தலைமை இயக்குநராக பதவி வகித்த முதல் பெண் இவங்க தான். அப்படி பார்க்கும்போது 2 சிறப்பையுமே இவங்க இப்போ பெற்றிருக்காங்க. ஓகே, இது மட்டும் இல்லாமல் குடியரசுத் தலைவருடைய விசிஷ்ட் சேவா பதக்கம் கூட இவங்க ஜெயிச்சிருக்காங்க. சரி, அப்படிங்கிற பதக்கம் கூட இவங்களுக்கு வந்து வழங்கியிருக்காங்க. அடுத்தது நியாய விலை கடை பொருட்களை பாக்கெட்டுகளில் அடைத்து விநியோகம் செய்யும் திட்டம் முதல் கட்டமாக எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஸ்ரீரங்கபாளையம். இப்போ பாருங்க, நியாய விலை கடையில் பொருட்களை வந்து பாக்கெட்டில் அடைத்து விற்பனை பண்ற ஒரு திட்டம். இது முதல்ல சேலம் மாவட்டத்தில் இருக்கிற ஸ்ரீரங்கபாளையம் நியாய விலை கடையில் தான் தொடங்கியிருக்காங்க. எதற்காக இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னா, நியாய விலை கடை பொருட்களை வந்து கள்ளச்சந்தையில் விற்பனை செய்யறதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த அனுபவம் வந்து எனக்கே ஆயிருக்கு. ஒரு முறை வந்து அரிசி வாங்குறதுக்காக ரேஷன் கடைக்கு போகும்போது அவங்க எங்களுக்கு 20 கிலோ அரிசி தரணும். அப்போ ஒரேடியா 20 கிலோவே அளந்து தர முடியாது அப்படிங்கிறதுக்காக 10 கிலோ அப்படின்ற மாதிரி அளந்து தந்தாங்க. அப்போ அவங்க 10 கிலோ அளக்கும் போது 9 கிலோ தான் அதில் இருந்துச்சு. மறுபடியும் ஒரு 10 கிலோ அளக்குறாங்க, அதுலேயும் 9 கிலோ தான் இருக்கு. அப்படி பார்க்கும்போது மொத்தமாக 18 கிலோ தான் தந்தாங்க. அப்போ வந்து 2 கிலோ வந்து அவங்க அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டாங்க. ஓகேவா? இந்த மாதிரி எனக்கு தான் நடக்குது அப்படின்னு பார்த்தா எனக்கு மட்டும் கிடையாது, எங்க ரேஷன் கடையில் இருக்க எல்லாருக்குமே அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. இது எதற்காக அப்படின்னா, பதுக்குனதை வந்து கள்ள சந்தையில விற்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதை பற்றி யாருமே கொஸ்டின் கேட்கல. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு நிறைய இடத்துல. ஓகே, இப்போ என்னன்னா, இப்போ நியாய விலை கடையில பொருட்களை எல்லாம் பாக்கெட்ல வித்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாதுல்ல. அதற்காக தான் இந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. முதல் கட்டமாக 234 தொகுதிகளில் தொகுதிக்கு ஒரு நியாய விலை கடையில் இந்த மாதிரி வந்து பண்ண போறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கான ஆன்லைன் லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதற்கான கல்வி கட்டணம் 5000 ரூபாய் மட்டும்தான். இதில் தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் வந்து கிளாஸ் நடைபெறுது. ஓகே, நம்ம இன்ஸ்டியூட்ல நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்காங்க. நீங்களும் நம்ம இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம்.
அடுத்தது வேர்களை தேடி திட்டம் எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் சிங்கப்பூர். சிங்கப்பூர்ல தான் பாத்தீங்கன்னா வேர்களை தேடி திட்டத்தை நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலின் வந்து தொடங்கி வச்சாரு. எப்பன்னா 2023 ஆண்டு மே 24 தொடங்கி வச்சிருந்தாங்க. இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அயலக தமிழர்களை தமிழ்நாட்டுக்கு அழைத்து வந்து அவங்களுக்கு பண்டைய தமிழர்களுடைய பண்பாட்டை காட்டணும் அப்படிங்கிறது தான். ஓகேவா? அதாவது அயலக தமிழர்கள்னா யாரு? தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவங்க, ஆனால் இப்போ அவங்க தமிழ்நாட்டில் கிடையாது. அவங்கள வந்து நம்ம தமிழ்நாட்டிற்கு சுற்றுலா அழைத்து வந்து இவர் தான்ப்பா பாரதியார், இவர் தான்ப்பா பாரதிதாசன், இந்த மாதிரி காட்டி அவங்களுடைய பெருமை சிறப்புகள் எல்லாம் சொல்றது. ஓகே, இதுல ஆண்டுதோறும் 200 இளைஞர்களை தேர்வு பண்ணுவாங்க. 18 வயதிலிருந்து 30 வயது இளைஞர்களை வந்து தேர்வு பண்ணுவாங்க. இப்போ பாத்தீங்கன்னா 15 நாடுகளை சேர்ந்த 100 அயலக தமிழர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்திருக்காங்க. அவங்க 15 நாட்கள் வந்து சுற்றுலா செல்ல போறாங்க. ஓகே, இதுல பாருங்க, ஒரு வருஷம் 200 இளைஞர்களை தேர்வு பண்ணுவாங்க. ஆனா ஒரே டைம்ல 200 இளைஞர்கள் அப்படின்னு அவங்க சொல்லல. முதல்ல வந்து ஒரு 50 பேரை கூப்பிடலாம், அடுத்தது ஒரு 100 பேரை கூப்பிடலாம், அதுக்கப்புறம் ஒரு 50 பேரை கூப்பிடலாம். இந்த மாதிரி ஒரு வருஷத்துல ஒரு 200 பேரை வந்து சுற்றுலா அழைத்துட்டு வரணும் அப்படிங்கிறது தான் ஒரு நோக்கம். இப்போ அவங்களுக்கு தேவையான உடைகள், பயண குறிப்புகள், புத்தகங்கள் இதெல்லாமே முதல்வர் ஸ்டாலின் வந்து வழங்கியிருக்காரு. அடுத்தது, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ரொம்ப கவனமா பாருங்க. தமிழ்நாட்டில் அருந்ததியருக்கு எத்தனை சதவீத உள் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது? இதற்கான ஆன்சர் 3%. இப்போ எஸ்சி கேட்டகரி, ஷெட்யூல்டு காஸ்ட் கேட்டகரி இருக்குல்ல, அதில் நம்ம தமிழ்நாட்டில் 18% வந்து ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. இதில் 3% வந்து எஸ்சிஏ, அதாவது ஷெட்யூல்டு காஸ்ட்ல அருந்ததியர் கேட்டகரிக்கு தான் கொடுக்குறாங்க. அதுதான் உள் இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஓகே, இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி உள் இடஒதுக்கீடு கொடுக்குறாங்கல்ல, அது கொடுக்கக்கூடாது அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் ஒரு கேஸ் வந்து வந்திருந்தது. அதற்கு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க, உள் இடஒதுக்கீடு கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த பட்டியல் இனத்தவருக்கான இடஒதுக்கீட்டில் உள் இடஒதுக்கீடு செல்லும், கொடுக்கலாம் அப்படின்னு தான் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. இது சம்பந்தமான ஹிஸ்டரி நம்ம பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா ஈவி சின்னையா விசஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் அப்படிங்கிற கேஸ். இது என்ன அப்படின்னா, ஆந்திர மாநிலத்தில் எஸ்சி இடஒதுக்கீடுல உள் இடஒதுக்கீடு வழங்குறதை எதிர்த்து சின்னையா அப்படிங்கிற ஒரு உச்சநீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடர்ந்திருந்தாரு. அப்போ 2014 ஆண்டுல இதை விசாரிச்ச உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்கினாங்க அப்படின்னா, இந்த இடஒதுக்கீடுல உள் இடஒதுக்கீடு வந்து இருக்கக்கூடாது, இப்படி எல்லாம் இடஒதுக்கீடுக்குள்ளாடி உள் இடஒதுக்கீடு வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு 2014 ஆண்டுல உச்சநீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க. அது வந்து 5 பேர் கொண்ட அமர்வு. இப்போ இதுல பாருங்க, இந்த 5 பேர் கொண்ட அமர்வு அந்த தீர்ப்பு வழங்கியிருக்காங்களா. அடுத்தது இப்ப என்ன சொல்லியிருக்காங்க, இந்த 2024 ஆண்டுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பட்டியலின மற்றும் பழங்குடியின பிரிவினருக்கான இடஒதுக்கீடுல உள் இடஒதுக்கீடு வழங்குறதற்கு மாநிலங்களுக்கு அதிகாரம் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இடஒதுக்கீடு கொடுக்கலாம், உள் இடஒதுக்கீடு கொடுக்கலாம் அப்படிங்கிறதான். ஓகே, இதை யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதையுமே உச்ச நீதிமன்றம் தான் சொல்லியிருக்காங்க. ஆனா இது 7 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு. ஓகே, அப்ப பார்த்தது 5 நீதிபதிகள். இப்ப அவங்களுடைய தீர்ப்பை மாற்ற மாதிரி ஒரு தீர்ப்பு இருக்கு அப்படின்னா அதற்கு அதை விட அதிகமான நீதிபதிகள் தான் விசாரணை பண்ணணும். ஆனால் தான் இதுல 7 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு வந்து தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இதற்கு தலைமை தாங்கினது நீதிபதி D.Y. சந்திரசூட் அவர்கள் தான். நம்ம இந்தியாவுடைய தலைமை நீதிபதியான D.Y. சந்திரசூட் அவர்கள் தான். ஓகேவா? அப்போ இதை வழங்குறதற்கு மாநில அரசு ஆர்டிகிள் 15, ஆர்டிகிள் 16, ஆர்டிகிள் 341 இதெல்லாம் தடுக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இது நிறைய ஸ்டேட்ல வந்து இந்த மாதிரி உள்ளிடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இந்த தீர்ப்பு வந்து வழங்கியிருக்காங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2009 ஆண்டு அந்த டைம்ல முதல்வராக இருந்த கலைஞர் அவர்கள் பட்டியல் இனத்தவர், அதாவது எஸ்சி கேட்டகரி இருக்குல்ல, அதுல இருக்கிற 18% இடஒதுக்கீடுல அருந்ததியர் சமூகத்திற்கு 3% உள் இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருந்தாரு. அடுத்தது, தற்போது காலமான அன்சுமான் கெய்க்வாட் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? இதற்கான ஆன்சர் கிரிக்கெட். இப்போ நம்ம இந்தியாவுடைய முக்கியமான ஒரு கிரிக்கெட் வீரராக இருந்த அன்சுமான் கெய்க்வாட் அப்படிங்கிறவர் இப்போ மரணம் அடைந்துட்டாரு. இவர் இந்திய அணியுடைய பயிற்சியாளராகவும் பணியாற்றி இருக்காரு. 2000ஆவது ஆண்டு சாம்பியன்ஸ் கோப்பை போட்டியில இந்தியா வந்து ரன்னர் அப்பா வந்தாங்க, அதாவது 2வது இடம் வென்றாங்க. அந்த சிறப்பு பெறதுக்கு காரணமே இவர் பயிற்சியாளராக இருந்ததுதான். ஓகே, அடுத்தது, அலுமினியம் உற்பத்தியில் இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 2. இப்போ உலக அளவில் அலுமினியம் உற்பத்தியில இந்தியா 2வது இடத்துல இருக்கிறோம். முதல் இடத்துல இருக்கிறது சீனா. சுண்ணாம்பு கல் உற்பத்தியில இந்தியா 3வது இடத்துல இருக்கிறோம். அதுவே இரும்பு தாது உற்பத்தியில இந்தியா வந்து 4வது இடத்துல இருக்கும். ஓகே, அடுத்தது ஒரு ஷார்ட்னஸ் டிஃபரன்ஸ், அதையுமே பார்க்கலாம்.
உச்சநீதிமன்றம் அதுக்கப்புறம் உயர் நீதிமன்றங்களில் மொத்தமாக 109 பெண் நீதிபதிகள் இருக்காங்க அப்படின்னு இப்போ சொல்லியிருக்காங்க. உச்சநீதிமன்றத்தில் 3 பெண் நீதிபதிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த 109ல் தான் இந்த 3ம் அடங்கும். ஓகே, மத்திய சட்ட அமைச்சர் யார் அப்படின்னா அர்ஜுன் ராம் மேக்வால் அப்படிங்கிறவர். இது கூட ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க, மத்திய சட்ட அமைச்சர் யார் அப்படின்னு கூட கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த ரிவிஷன் பார்க்கலாம். தமிழக அரசின் தகைசால் தமிழர் விருது 2024 யாருக்கு அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் குமரி ஆனந்தன். அடுத்தது, இந்தியாவின் முதல் பன்னாட்டு விமானப்படை பயிற்சி எங்கு நடைபெற உள்ளது? இதற்கான ஆன்சர் கோவை மற்றும் ஜோத்பூர். அடுத்தது, இராணுவத்தின் மருத்துவ சேவைகள் பிரிவில் முதல் பெண் தலைமை இயக்குநராக பதவியேற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் சாதனா சக்சேனா நாயர். இப்போ உங்களுக்கான கேள்வி, நம்ம இந்தியாவுடைய முப்படைகளுடைய தலைமை தளபதி யாரு, அதுக்கப்புறம் இந்தியாவுடைய ராணுவ தளபதி யாரு, விமானப்படை தளபதி யாரு, அதுக்கப்புறம் கடற்படை தளபதி யாரு, இதெல்லாமே உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இவங்க பேர் எல்லாமே ரொம்ப முக்கியமானது. ஓகே, அடுத்தது, நியாய விலை கடைப்பொருட்களை பாக்கெட்டுகளில் அடைத்து விநியோகம் செய்யும் திட்டம் முதல் கட்டமாக எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஸ்ரீரங்கபாளையம். அடுத்தது, வேர்களை தேடி திட்டம் எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் சிங்கப்பூர். அடுத்தது, தமிழ்நாட்டில் அருந்ததியருக்கு எத்தனை சதவீத உள் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது? இதற்கான ஆன்சர் 3%. அடுத்தது, தற்போது காலமான அன்சுமான் கெய்க்வாட் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? இதற்கான ஆன்சர் கிரிக்கெட். அடுத்தது, அலுமினியம் உற்பத்தியில் இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 2. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்களுடைய நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. சென்னை ஸ்ரீ ராஜீவ் காந்தி IAS அகாடமியில் UPSC, TNPSC Group 1, Group 2 மற்றும் TNPSC சிவில் ஜட்ஜ், APP எக்ஸாம் உட்பட போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர், ஃபீல்ட் சர்வேயர், லேண்ட் டிராஃப்ட்ஸ்மேன் ஆகிய பணிகளுக்கான சிறப்பு கோச்சிங்ல ஜாயின் பண்ணுங்க. 100% பாஸ் பண்ணுங்க, அரசு அதிகாரி ஆயிடுங்க.